ஒரு காலத்தில் டெஸ்லா திவால் ஆகும் நிலையில் இருந்தது என்றால் நம்புவீர்களா? ஈலான் மஸ்க் தனது கடைசி பணத்தையும் அதில் கொட்டி தொழிற்சாலை தரையில் படுத்தே வேலை பார்த்தார். கணக்கிலடங்கா தோல்விகள், உற்பத்தியில் நரக வேதனைகள். ஏன் இந்த துறைக்கே சந்தேகங்கள்? அனைத்தையும் தாண்டி மஸ்க் டெஸ்லாவை உலகின் முன்னணி எலக்ட்ரிக் வாகன நிறுவனமாக மாற்றினார். கிட்டத்தட்ட வீழ்ச்சியின் விளிம்பிலிருந்து ஒரு $1 டிரில்லியன் மதிப்புள்ள சாம்ராஜ்யமாக டெஸ்லா மாறியது சாதாரண விஷயம் அல்ல. இது வெறும் ஒரு கதை அல்ல. இது விடாமுயற்சி, தொலைநோக்கு பார்வை மற்றும் ஒரு பில்லியனரின் மிகப்பெரிய திரும்பும் பயணத்தின் சாரம். பலர் பைத்தியக்காரத்தனம் என்று விமர்சித்ததை அவர் ஒரு புரட்சியாக மாற்றிக் காட்டினார். ஒவ்வொரு தோல்வியிலும் அவர் ஒரு பாடம் கற்றார். ஒவ்வொரு தடையிலும் அவர் ஒரு வாய்ப்பை கண்டார். மின்சார வாகனங்கள் என்பது வெறும் ஒரு கனவு அல்ல, அது எதிர்காலம் என்பதை மஸ்க் உலகிற்கு உணர்த்தினார். இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது? தனது கனவுக்காக அவர் சந்தித்த சவால்களும் அவர் எடுத்த துணிச்சலான முடிவுகளுமே இந்த வெற்றிக்கு காரணம். இது ஒரு சாகசம், ஒரு ஊக்கம் மற்றும் நம்ப முடியாத ஒரு மாற்றம். ஒரு தனிநபரின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு தொழிற்துறையையே எப்படி மாற்றியமைக்கும் என்பதற்கான மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். டெஸ்லாவின் கதை கனவுகளை துரத்துவதற்கும் தடைகளை தாண்டி செல்வதற்கும் ஒரு புதிய பாதையை உருவாக்குவதற்கும் ஒரு பெரிய உத்வேகம். இப்படிக்கு த ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.